திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மண், மொழி, மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் இவைகளை எதிர்த்து ஒன்றிய அரசால் மாநிலத்தின் மீது நடத்தப்படுகின்ற கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான படுகொலையானாலும், நீட் தேர்வாக இருந்தாலும், தமிழர்களுடைய கலாச்சார பண்பாடுகளை சிதைக்கின்ற கீழடி பிரச்சனையாக இருந்தாலும், மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதி பங்கீடாக இருந்தாலும், இப்படி புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும், எல்லா தளங்களிலேயும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கின்ற, கலாச்சாரத்தை பறிக்கின்ற, மான உணர்வுகளை சிதைக்கின்ற ஒன்றிய அரசுக்கு எதிராக அரசியல் மனமாச்சரியங்களை கடந்து ஓரணியில் தமிழர்கள் திரள வேண்டும் என்பதற்காக இதுவரை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் எடுக்காத ஒரு முன்முயற்சியை ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒவ்வொரு இல்லத்திலேயும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று மண், மொழி, மானம் காப்பதற்காக, நம்முடைய பிரத்யேக உரிமைகளை காப்பதற்காக ஓரணியில் வர வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை எடுத்தார்கள். அது ஜூலை 1ஆம் தேதி தொடங்கியது. ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 7 லட்சம் தொண்டர்கள் அந்த பணியிலே ஈடுபடுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா வீடுகளிலேயும் குறைந்தபட்சம் ஒருவராவது சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த 70 நாட்களில் அதை வெற்றிகரமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 68,000 வாக்குச்சாவடிகளிலேயும் சென்று ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த முழக்கத்தோடு இந்த உறுப்பினர் சேர்க்கையை நிறைவு செய்திருக்கிறோம். அது இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இல்லங்களிலும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற முழக்கத்தை வைத்து குறைந்தபட்சம் ஒருவரையாவது சேர்த்திருக்கிறோம். அந்த சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்து 2வது கட்டமாக வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் இதே பணிகளை, அங்கே தீர்மானங்களை கொண்டு வந்து மண், மொழி, மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை தலைமை கழகத்திற்கு அனுப்பி அவற்றை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தொகுத்து 3வது கட்டமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முப்பெரும் விழாவில், செப்டம்பர் 17 முப்பெரும் விழாவில், கரூரில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் அந்த தீர்மானத்தை முழு மனதோடு கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் முன்னிலையில் ஒரு மனதாக நிறைவேற்றுவார்கள். அதையொட்டி ஒரு பெரிய உரையை ஆற்ற இருக்கிறார்கள். 3வது கட்டமாக செப்டம்பர் 20, 21 ஆகிய தேதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட அளவில் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற தீர்மானத்தை எப்படி வாக்குச்சாவடியில் நிறைவேற்றினோமோ, அதை ஒருங்கிணைத்து எப்படி கரூரில் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றினோமோ, அந்த தீர்மானங்களை வழிமொழிந்து தமிழ்நாடு முழுக்க தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். அந்த கூட்டங்களில் அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்கள், வியாபாரிகள், வர்த்தகர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி அதிலே நிறைவாக ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பதுதான் அந்த முழக்கம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது அந்த முழக்கம். அது ஒரு பிரகடனம். அந்த பிரகடனத்தை விரிவுபடுத்தி தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்வதற்காக அந்த பொதுக்கூட்டம் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலேயும் லட்சக்கணக்கான பேர் பங்கு கொள்கின்ற அளவிலே நடைபெறும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை இதுவரை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்ததில்லை என்கின்ற அளவிற்கு 3 கட்டங்களாக 70 நாட்களுக்கு முன்னால் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் பல்வேறு பரிமாணங்களை கடந்து நிறைவாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெருமக்களையும் அரசியல் மனமாச்சரியங்களை தாண்டி ஓரணியில் திரள வைக்கின்ற இந்த மகத்தான முயற்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடந்திருக்கிறது. இன்னும் எஞ்சிய பணிகளும் நடக்க இருக்கின்றன.
இதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒரு அணியிலே இருந்து பணியாற்றியதற்காக தலைவர் அவர்கள் பாராட்டுதலையும் நன்றியையும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முயற்சியை இதுவரை இந்திய அரசியலில் எந்த அரசியல் கட்சியும் எடுக்கவில்லை என்பது சிறப்பு. அது இன்னும் ஆன்கோயிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஒன்றும் நாங்கள் நிச்சயம் எல்லா வீட்டையும் ரீச் பண்ணியிருக்காங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். சார் இந்த ஓரளவு தமிழ்நாடு லான்ச் பண்ணும்போது ஒரு இனிஷியலாக 45 நாள் தான் கேம்பெயின் சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 15 முடிய வேண்டியது ஏன் சார் இவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது? ஒருவேளை எங்களுக்கு அந்த டெக்னிக்கலாக ஒரு ஆப் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுல சில ஊரில் பிரச்சனை, கையாளுறதுல நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஒரு தொழில்நுட்ப உறுப்பினரை போட்டிருந்தோம். அந்த தொழில்நுட்ப உறுப்பினர் யாருன்னு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால சில பேர்த்துக்கு ஒரு 30% பேர்த்துக்கு அதில் போதுமான பயிற்சி இல்லை. களத்தில் இறக்கும் போது அவங்களால முடியல. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. அப்புறம் சில இடங்களில் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கடுமையான மழை, சில இடங்களில் வந்து டெலிஃபோன் ஒர்க் பண்ணல, ஆப் கிடைக்கல. இந்த டிஃபிகல்ட்டிஸ் எங்களுக்கு சரி பண்ணுறதுக்கே ஏறத்தாழ ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பிக்கப் பண்ணோம். இது வரைக்கும் இல்லை, அது அதாவது அது இன்னும் போய்கிட்டே இருக்கிறதுனால எங்களால் கணக்கு கரெக்டாக எடுக்க முடியல. பட் எல்லா எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்ந்துட்டாங்கிறது மட்டும் ஒவ்வொரு வில்லேஜ்லேருந்து எங்களுக்கு வருது. ஒரு கோடி அதில் தலைவர் நேற்றுக்கு தெளிவாக சொல்லிட்டார். 1 கோடி வீடுகளை அப்ரோச் பண்ணிக்கிறோம். 2,70,00,000 தாண்டியாச்சு. ஆனால் கரெக்ட் ஆக்சுவல் ஃபிகர் வந்து ஏன்னா நம்ம ராஜா சொன்னதை போல் சில டெக்னிக்கல் இதனால ரிப்பிட்டேஷன் இருக்குது. அது 100% பர்ஃபெக்ஷன் இருக்கணுன்றதுக்காக தலைவர் வந்து இதில் எந்த விதமான குறை இதுவரையில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இந்த கேம்பெயினை பற்றி யாருமே கமெண்ட் அடிக்க முடியல. காரணம் என்னென்னா அது திட்டமிட்டபடி ஒவ்வொரு வீடியோ அப்ரோச் பண்ணி அதாவது வந்து இதுவரையில் ராஜா குறிப்பிட்டது போது இந்தியாவில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் செய்யாது. பிஜேபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்லைன்லேயே ஏதாவது யாரை ஒன்றா சேர்த்துட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோனே உறுப்பினர் சேர்த்து வந்துச்சு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து 100% பர்ஃபெக்ஷன் இருக்கணும். எவ்வளவு இருக்குதுன்றது அதில் ஏறத்தாழ 2,70,00,000 பேருக்கு மேலே இதுவரையில் சேர்த்துருக்காங்க. 1 கோடி வீடை நம்முடைய ராஜா குறிப்பிட்டதை போல் தொண்டர்கள் அப்ரோச் பண்ணி 1 கோடி வீடு முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் ஸ்க்ரூட்டினி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி யாரை சேர்க்குறோமோ அந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து அது வந்து தலைமை கழகத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப பிரிவோடு இணைஞ்சி ஆமாம் அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட பர்ஃபெக்ஷன் இருக்குது. அதில் சில இடங்களில் டெக்னிக்கலாக தவறு நடந்திருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணுறது எங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்குது. இப்போ ஏன் எங்களால் எக்ஸாக்ட் நம்பரை சொல்ல முடியலன்னா ஒவ்வொரு வீட்டையும் ரீச் பண்ணிட்டு எங்களுக்கு தெரியும். 1 கோடி வீட்டை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல சில டெக்னிக்கல் பிரச்சனை வந்து வச்சுங்க 2 தடவை சேர்த்துருக்காங்க, அல்லது வந்து சேர்க்காமல் விட்டுருக்காங்க, அல்லது சேர்ந்து என்ட்ரி ஆகாமல் இருக்குது, கீழே வந்து என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, ஆனால் எங்களுக்கு மேலே வந்து போர்டில் வந்து என்ட்ரி காமிக்கல. இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. Party that will decide you, but DMK, because they particularly point out this campaign and tell this door-to-door campaign is done by the DMK. It's basically begging people for more votes. Begging? People for more votes and making more people join the DMK cadre party. What is wrong in it? What is wrong in it? A political party wanted to add more members to the political party for valid reasons, for valid purpose, for valid motto. Ultimately, we have to save our soil. Ultimately, we have to save our culture and language and federal system of this country. Not only that, people are our masters. There is nothing wrong. As rightly said by Pandit Jawaharlal Nehru, inability. Any public servant is the first servant of the country. Therefore, in that respect, ரெண்டையும் எதிர்ப்போம். சட்டப்பூர்வமாக நாங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறோம், வழக்கில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம், டிஎம்கே ஜாயின் பண்ணியிருக்கு. இங்கே ஆன் ப்ராசஸ் போகும்போது நாங்கள் விஜிலண்ட்டாக இருந்து விழிப்புணர்வோடு இருந்து அந்த தவறுகள் நடந்தால்
பீகாரில் நடந்தது வந்து இங்கே இனிமேல் நடத்துறதுக்கு அவங்க பயப்படுவாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆதார் இணைச்சிட்டாங்க, ஆதார் இணைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பார்ப்போம், அவங்க தான் என்ன வேணாலும் பண்ணுவாங்களே. ப்ராசஸ் பண்ணிட்டுங்க. நாங்கள் வந்து வி ஆர் கொஸ்டினிங் தி process itself, validity of the process itself. Validity of the process itself is being assailed and attacked before the Supreme Court. Notwithstanding the Supreme Court proceedings, on ground, any violations are taking place, then we are ready to face it. Sir, இளைஞரணி செயலாளர் ரெண்டு முன்னாடியே கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதா வந்து ஸ்டேட்மென்ட்ல வந்திருக்கு. பேசிக் சட்டமன்ற இவர ஏர்லியரா வந்து எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கா? யாருக்கு? எது ஏர்லியர் எது லேட்டர் நாங்கள் தானே முடிவு பண்ணோம். ஏன் இவர் ஒன்றுமே இல்லாமல் பழனிசாமி போயிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன தேங்காய் வைக்க போயிட்டு இருக்காரா? நாங்கள் இன்னும் கேம்பெயின் ஆரம்பிக்கல, பல நிகழ்ச்சிகள்ல கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை தொடர்ந்து இருக்காரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, திமுக எங்களை கண்டு பயப்படுது, அதனால வந்து ஏங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஏங்க பாவம் சார், எங்களுடைய இருங்க தயவு பண்ணி, எங்களுடைய நோக்கம் மண் மொழி மானம். நீங்கள் எதை கொண்டு வந்து உள்ளே விடுறீங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். வேற சொல்லுங்களேன். திமுக ஐசியூல இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. மேலும் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு முன்பே அவர்கள் பிரிந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்க, அங்கே உள்ளே நடந்துட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி நேற்று சொல்லியிருக்காரு. அவரு நாங்கள் ஐசியூவில் இருக்கோமோ இல்லையா, அவர் ஹார்ட் பீட் சரியானு பார்க்க சொல்லுங்கள். செங்கோட்டையம் போனால் ஒரு ஹார்ட் பீட் அடிக்குது, ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் அடிக்குது, டிடிவி அடித்தா அடிக்குது. செங்கோட்டையம் போய் அமித்ஷாவை பார்த்தா அவருக்கு டிக்கி டிக்கிங்குது. எனக்கு பயமாக இருக்குது எடப்பாடியை பார்த்தாக்க. அவருடைய ஹெல்த்தை பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் ஐசியூ நாங்கள் தினமாக இருக்கோம். அவருடைய ப்ரெஷர் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். தினமும் அதே அவர் சரியாக இருக்குது. அதிமுக உள்கட்சி பிரச்சனை இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து அமித்ஷா பார்க்கறதுக்கான காரணம் இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே. நாங்கள் தலைகுனியை விட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க. ஏங்க அதிமுகவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா முடிவு எடுப்பாரா? எதுக்காக போய் பார்த்தீங்க? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கேருந்து டெல்லி போகிறார். அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், அந்த பகுதியில் ஒரு ஃபெமிலியரான ஃபிகர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அவர் வந்து டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு. பார்க்கும்போது நான் என்ன பேசினேன், அவர் என்ன கேட்டார்னு அமித்ஷாவும் சொல்லலை, நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லலை. இந்த கள்ளத்தனத்துக்கு, இந்த மௌடிகத்தனத்துக்கு அரசியலில் என்ன பேர்? இதை தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதைத்தான் சொல்கிறேன், தலைவனை விட மாட்டோம். அவங்க போய் அடகு வைக்கிறாங்க, மண்டிடுறாங்க, மாற்றி மாற்றி போய் மண்டிடுறாங்க. இதை தான் நாங்கள் சொல்கிறோம் தமிழர்கள்ட்ட. பெரியார் இருந்த மண், அண்ணா இருந்த மண், கலைஞர் இருந்த மண், இதை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக தான் எங்களுடைய தலைவர் இருக்கிறார். சஞ்சய் ராவத் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தார். யாரு? இது தினம காங்கிரஸ் சஞ்சய் ராவத் எம்பி சஞ்சய் ராவத் எம்பி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாரு. அதாவது நேபாளில் நடந்த நிலைமை எங்கே வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டேக் பண்ணி போட்டிருக்காரு. அதை எப்படி ஒன்றிய அரசு சேர்த்து சொல்லியிருப்பாரு. இல்லை, நேபாளில் நடந்த நிலைமை எங்கே வேணாலும் நடக்கலாம்னு நம்ம நிதி இல்லை, அவர் சொல்கிறது வந்து ஒன்றிய அரசு சேர்த்து சொல்கிறாரு. அதாவது there is no complete lawlessness in the union government சொல்ல வர்றாரு. அவர் சொல்கிறது ஒன்று மகாராஷ்டிராவுக்கு இருக்கணும், இல்லைன்னா டெல்லிக்கு இருக்கணும். எங்கே அவர் என்ன எந்த ஊருன்னு சொல்ல சொல்லுங்கள். இதே இன்னொரு முறை இதே நீடித்தால் அது வரக்கூடாதுங்கிறது என்ன நிச்சயம் சார்? நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த ஆட்சியில் தான் எல்லா அரசியல் சட்ட நிறுவனங்களும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்குறீங்க, அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து 5 ஜட்ஜு 6 ஜட்ஜு உட்காடுறாங்க. ஜட்ஜ்மெண்ட் எழுதுன யாருன்னே கையெழுத்து இல்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு டிவிஷன் பெஞ்ச் 5 பேர், நான் 13 பேர் ஜட்ஜ்மெண்ட்டில் கேசவானந்த பாரதி கேஸ்லாம் தெரியும். 1973 பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் cannot be amended அப்படின்னு சொன்ன ஒரு மைல்ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட். இன்னைய வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான். அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது அப்படின்னு 13 ஜட்ஜஸ் உட்காந்தாங்க. அதில் கூட ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது யாருன்னு பேர் இருக்கு. ஆனால் அயோத்தியாவில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த தீர்ப்புக்கு யார் அத்தாரிட்டி? எழுதுனது யார்? அந்த குழந்தைக்கு யார் அப்பா? யாருமே கையெழுத்து போடல, எல்லாருமே மொத்தமாக கையெழுத்து போட்டுறீங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்திலிருந்து, பார்லிமெண்ட்லேருந்து, எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லா அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறுவனங்களையும் சிதைக்கின்ற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. இப்படி நிறுவனங்கள் இதுவரை சிதைப்பட்டதே இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் நாட் அட் ஆல் டெஸ்ட்ராய்ட்.
ஆர் டிமாலிஷ்ட் ஆர் டிஃபீட்டட் ஆர் டிஃபைல் பை எனி ஒன் ஆஃப் தி கவர்மெண்ட். ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவு தாக்கப்படுறது இங்கே தான். இப்போ சஞ்சய் ரவாத்தை வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை டேக் பண்ணி நிர்மலா சீதாராமன் போட்டிருந்தா இப்போ நீங்கள் கோத்துக்குங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிறது டேக் பண்ணி சேர்த்து போடுங்க. யார் எதுக்கு நடக்கும்? புரியுதா உங்களுக்கு? ப்ரெஸ் இருக்கா? நீங்கள் இருக்கீங்களா? நீங்களாம் இருக்கீங்க, உங்கள் முதலாளிங்க இருக்காங்களா? புரியுதா உங்களுக்கு? ப்ரெஸ்ஸு போச்சு, ஜுடிஷியரி போச்சு, எலெக்ஷன் கமிஷன் போச்சு, பார்லிமெண்ட் போச்சு. பார்லிமெண்ட் நடக்க விடுறதே இல்லை. போன தடவை பார்லிமெண்ட் நடந்துச்சான்னு கேட்குறேன். இப்போ இது வரைக்கும் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து முறையாக விவாதித்தா நிறைவேற்றுறாங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்த மாண்பும் சிதைக்கப்படுகிற போது நேபாளத்தில் நடந்தது இங்கே நடக்கலாம் என்று சொல்லி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலா சீதாராமனை காட்டி சொல்லியிருந்தால், நீங்கள் தான் சொன்னீங்க, அப்படி சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி சொல்லியிருந்தால் ப்ளீஸ் டேக் மோடி ஆல்சோ இன் தட். துக்ளக் என்னைக்கு பெரியார் ஏற்றுக்குச்சு? துக்ளக் பெரியார் வாழணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை துக்ளக் சொல்லி தான் பெரியார் வாழணுமா? பெரியார் வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, பெரியார் தான் இன்னமும் ஆள்கிறார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டாரு, கேம்பிரிட்ஜுக்கும் போயிட்டாரு. அதனால துக்ளக்கு வந்து எங்களுக்கு சும்மா அப்பப்போ ஒரு ஜோக். ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே கொள்கைனா எதுக்கு வேற வேற கட்சி இருக்கணும், ஒன்னாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி விமர்சிச்சிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லுங்க? அதாவது அரசியல் அறியாமை. அதாவது முரண்பட்ட கொள்கை உள்ளவர்கள் கூட அரசியலில் கூட்டணி வரலாம். அந்த தேர்தலில் உங்களுக்கு என்ன களம்னு சொல்லணும், என்ன கொள்கைன்னு சொல்லணும். இப்போ எங்களுக்கு என்ன, எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு சில வேறுபட்ட கொள்கைகள் இருக்குது. ஆனால் எங்கே நாங்கள் ஒன்றா நிற்கிறோம்? டு அப்போல்ட் தி கான்ஸ்டிடியூஷன், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, செக்யூலரிசம், ஃபெடரலிசம், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மாநில சுயாட்சி, கூட்டாட்சி, சகோதரத்துவம், சுதந்திரம், எல்லாத்துக்கும் மேலே மதச்சார்பின்மை, இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த கட்சி அணைஞ்சிருக்கு. இதில் யார் வேறுபடுறான்னு சொல்லுங்கள். இதில் யார் வேறுபடுறா? சார், ஹோட்டல் சைவம் தான், வெவ்வேறு ஹோட்டல் சைவம் தானே, அசைவம் இல்லைல்ல, அசைவம் தானே, சைவம் இல்லைல்ல. அப்போ என் கொள்கை உறுதியாக இருக்கோம்ல. என்ன நடக்கிறது வாய்ப்பு இருக்குது? இதை இப்போ சொன்னேன். அதான் நாங்கள் வந்து லீகலாகவும் we are fighting, on ground also we are fighting politically. We will fight, we will not permit at any cost. Our leader is very clear, we will not permit any mischievous and wrongdoing in the name of SIR in Tamil Nadu. சார், நேற்று ஏடிஆர் ரிப்போர்ட் வந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். எது ஏடிஆர்? அதில் டிஎம்கேவோட இந்த எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து டிஎம்கே வந்து ஒரு 170 crores பண்ணியிருந்தாங்க அஃபீஷியலாகவே. ஆனால் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி தான் பண்ணியிருந்தாங்க எலெக்ஷனுக்கு. ஸோ ஏன் சார் இந்த ஒரு டிஸ்கிரிபன்சி ஏன் சார் இவ்வளோ அதிகமாக இருக்குது? இல்லை, எல்லாம் லெஜிட்டிமேட்டாக தானே பண்ணியிருக்கோம். லெஜிட்டிமேட்டாக சொல்கிறாரு சார். குவாண்டம் இஸ் இம்மெட்டீரியல், வெதர் இட் இஸ் லெஜிட்டிமேட் ஆர் நாட். புரியுதா உங்களுக்கு? நான் வந்து 1 கோடி ரூபா காரில் போகிறேன்னா, 50 லட்ச ரூபா காரில் போகிறேன்னா, 5 கோடி காரில் பிரச்சனை இல்லை. அந்த காரை சரியாக வாங்கியிருக்கணும், அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கணும். அதை பாருங்கள். இல்லை, பட் அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 36 times ரொம்ப பெருசாக இருக்குன்றது அவங்க குறைச்சி காட்டியிருப்பாங்க. தே ஆர் டிஸ்ஆனஸ்ட். எங்களுது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஹானஸ்ட். ரைட். அண்ணா கலைஞர் காலத்திலேருந்து அண்ணா பைசாவிலேருந்து வசூல் பண்ணுறத முரசொலி பத்திரிகையில் போட்டு அதுக்குரிய கணக்கு காட்டுற ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதை வந்து டிஎன் சேஷன் எங்களுடைய சிம்பிள் பிரச்சனை வரும்போது அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ கலைஞர் டேஸ்லேருந்து இன்னி வரலாம் அது ஒப்போல்ட் ஆகுது. நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோம். மற்றவங்க கணக்காக என்னென்ன இருக்கிறது உங்களுக்கே தெரியும். உங்கள் மனசாட்சிப்படி எழுதுங்க. சொல்லமா? தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ. நன்றி, அனைவருக்கும் நன்றி.